வணக்கம். நான் ஜெகதீஷ் காவியா ஹோம்ஸ். இந்த வீடியோவில் வந்து குன்றத்தூரில் இருக்க ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட் அதை பற்றி பார்க்குறீங்க. இது 2.7 ஏக்கரில் 73 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு ஃப்ரெஞ்ச் தீம்டு பிளாட்ஸாக கிடைக்கும். 40 ஃபீட் ரோடு அண்ட் 24 ஃபீட் ரோடு இன்னர் ரோட்ஸ் பார்க்குறீங்க. ரோட்ஸ் எல்லாமே காபல் ஸ்டோன் அந்த கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. நல்ல வெல் டெவலப்டு, நல்ல காம்பவுண்ட் நல்லா ஹைட்டாக இருக்குது. நல்ல ப்ரீமியம் ஃபினிஷாகவே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. இதில் வித் ப்ளே ஏரியா இருக்குது, ஒரு சின்ன டெம்பிள் இருக்குது. வில்லாஸ் வேணாலும் இவங்களே கட்டி தருவாங்க இதே காம்பவுண்ட் வால்குள்ளே. நல்லா 40 ஃபீட் ரோட் வைடாக இருக்கிறத பார்க்குறீங்க. இதுலேயும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர லொக்கேஷனில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்டு அதுவும் அவைலபிளாக இருக்குது. இது நல்ல ஒரு 24 அடிக்கு பெரிய கேட்டு, அந்த மாதிரி நல்ல ரிச் ஃபினிஷாகவே பண்ணியிருக்காங்க. இது குன்றத்தூர் முருகன் கோயில் அண்ட் அவுட்டர் ரிங் ரோடு இதிலேருந்துனா ஒரு 10 மினிட்ஸ் வந்துட முடியும். அண்ட் பல்லாவரம், ஜிஎஸ்டி ரோடு, ஏர்போர்ட் இதெல்லாமே ஒரு 20 மினிட்ஸில் போக முடிஞ்ச டிஸ்டன்ஸ் தான். நல்ல வெல் டெவலப்டு மரங்களோடு இருக்குங்க. 40 ஃபீட் அண்ட் 24 ஃபீட்டில் பிளாட்ஸ் இருக்குது. வித் ப்ளே ஏரியா அம்யூனிட்டிஸோடு இருக்குது. இதில் செக்யூரிட்டி இருக்கும். க்ளப் ஹவுஸும் கட்டித்தர போகிறாங்க. க்ளப் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல் அந்த அம்யூனிட்டிஸும் வரப்போகுது. நல்ல வைட் ரோடில் இதில் ஒரு பிளாட்ன்றது இந்த சைஸ் இருக்கும். ஒரு ஆஃப் கிரவுண்ட் லேண்டோட அகலம் பார்க்குறீங்க. இதுவே ஈவினிங் லைட் ஆஃப் பண்ண பிறகு, ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் பண்ண பிறகு கூட இன்னும் வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா காம்பவுண்ட் வாலில் அந்த மாதிரி லைட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குன்றத்தூரில் ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்டட் டெவலப்மெண்ட் வேணுன்றவங்களுக்கு இது ஐடியலாக இருக்கும். இன்னொரு லொக்கேஷனில் படப்பையிலையும் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பிளாட் லொக்கேஷன். இது ஒரு 5.7 ஏக்கரில் 131 பிளாட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸஸும் இருக்குது. ஃபேஸிங்கே எந்த ஃபேஸிங்கும் எடுக்கலாம். ரோடும் 30 ஃபீட் ரோடு அண்ட் 24 ஃபீட் ரோடில் இருக்குது. இது ஒரு எக்ஸிஸ்டிங் ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே வரதுனால இங்கே பிளாட் வாங்குறவங்களுக்கு அந்த ரெசார்ட்டோட மெம்பர்ஷிப்பும் இன்க்ளூடடாக வந்தது இந்த பேக்கேஜ்லேயே. இது அந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்குறீங்க. இதில் ஆல்ரெடி ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு கன்வென்ஷன் ஹால் இருக்குது. ஸ்விம்மிங் பூல், க்ளப் ஹவுஸ், இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே அதில் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அதோட அட்ஜஸ்டன் ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ அடுத்து கொடைக்கானல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட் இருக்குது. இதுவும் ஒரு 30 ஏக்கரில் வித் ஆல் அப்ரூவலோட கொடைக்கானல் லேக்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட் இருக்குது. இது ஹில் ஸ்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஐடியலாக இருக்கும். அண்ட் சென்னையிலே வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் லேண்டும் இருக்குது. அதை பற்றி இங்கே பார்க்குறீங்க. வணக்கம். நான் ஜெகதீஷ் காவியா ஹோம்ஸ். இந்த வீடியோவில் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபார்ம் லேண்டோட ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க. பொதுவாக சென்னை சிட்டிக்குள்ளே வெறும் அப்பார்ட்மெண்ட்ஸாக பார்த்து பழகின எனக்கே வந்து இந்த ப்ராஜெக்ட் விசிட் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்தது. இது மொத்தம் ஒரு 18 ஏக்கரில் 54 பிளாட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டுமே 10,000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் சைஸ் இருக்கும். இதில் ஒரு 10+ அம்யூனிட்டிஸோடு இருக்குது. ஸ்விம்மிங் பூல், க்ளப் ஹவுஸ் இதெல்லாமே ரெடியாகவே இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷாலிட்டியாக ஒரு 20+ இயர்ஸ்க்கு முன்னாடியே வளர்ந்த மேங்கோ ட்ரீஸ் அண்ட் டிக்கு ட்ரீஸ் இதெல்லாமே ரெடியாக அவைலபிளாக இருக்குது ஈல்டிங்க்கு. இது செங்கல்பட்டுலேருந்து வந்தவாசி போகிற ரூட்டில் இருக்கும். மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியும் கனெக்டிவிட்டி ஈஸியாக தான் இருக்குது. இங்கேருந்து குயிக்காக வர முடியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் ஒரு 30 மினிட்ஸில் வர முடிஞ்சுது. சிட்டிலேருந்தே ஒரு 1 ஹவரில் போயிட முடிஞ்ச டிஸ்டன்ஸ் தான் இது. ஸோ சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு ஃபார்ம் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வேணுன்றவங்களுக்கு இது ஐடியலாக இருக்கும். முன்னாடியே மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிலையும், ஜிஎஸ்டி ரோட்லையும், செங்கல்பட்டுலையும் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸும் பல இடங்களில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு பிளாட்டோட சைஸுன்றது இந்த மாதிரி ஒரு ஃபென்சிங் போட்டது ஃபுல்லாக ஒரு பிளாட்டோட சைஸு 10,000 ஸ்கொயர் ஃபீட், அரௌண்ட் 70 lakhs பட்ஜெட் வரும். இது இன்வெஸ்ட்மெண்ட் வேங்கில் ஐடியலான டிஃப்ரெண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இதில் ஸ்விம்மிங் பூல், க்ளப் ஹவுஸ் இதெல்லாமே ஆல்ரெடி ஃபங்க்ஷனில் இருக்குது. இது நல்ல கிரவுண்ட் வாட்டரோட நல்ல ஒரு பீஸ்ஃபுல் லொக்கேஷன் வேணும், ஃபார்ம் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வேணுன்றவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஐடியலாக இருக்கும். 10,000 ஸ்கொயர் ஃபீட், அரௌண்ட் 70 lakhs பட்ஜெட்டில் இருக்குது. க்ளப் ஹவுஸ் இதெல்லாமே ரெடியாக இருக்குது. கூடுதல் தகவலுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஜெகதீஷ் காவியா ஹோம்ஸ். தேங்க்யூ.